ஹாய்! கார்ன வச்சு ஒரு சிம்பிளான வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணாதீங்க. கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம வடை ரெசிபிக்குள்ள போலாம். இப்போ நான் 2 கார்ன் எடுத்திருக்கேன். இத நீங்க வேக வச்சு தான் செய்யணும்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்ல. அப்படியே குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இப்போ இவன அப்படியே எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வர அரைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி 3 பச்சை மொளகா, கொஞ்சமா இஞ்சி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆனியன் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி அவன ஆட் பண்ணிக்கிட்டு, தென் 1 ஸ்பூன் வந்து சீரகம், கொஞ்சமா தேவையான அளவுக்கு சால்ட், கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, தென் 1 ஸ்பூன் அரிசி மாவும், கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இது வந்து குட்டீஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் சில்லி பவுடர் கம்மியா ஆட் பண்ணி இத ரெடி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா, சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இப்போ வடை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ, இப்போ நான் காட்டுற மாரி இந்த ஸ்டேஜ்ல இருந்தா போதும். இத நம்ம அப்படியே டைரக்ட்டா ஆயில்ல போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல நெறையா ஆயில் ஊத்தி, அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வடையா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வடை வந்து ப்ரவுன் கலர்ல மாறுனதுக்கப்புறம் நம்ம இத அப்படியே ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது மாரி வடை மாரி சாப்பிட மாட்டாங்க எங்க பசங்க அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் அப்படியே சீஸ் நடுவுல ஆட் பண்ணி ஒரு பால் மாரி ரவுண்ட் பண்ணி அப்படியே சீஸ் பாலா ஆக்கிடுங்க. நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா நானும் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வடைக்கு நான் மின்ட் சட்னி வச்சு ட்ரை பண்ணேன். சூப்பராவே இருந்தது. டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நான் சீஸ் பால் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ அப்படியே கொஞ்சமா மாவு எடுத்து நடுவுல மொசரல்லா சீஸ வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு, நல்லா ஆயில்ல ஹீட் பண்ணதுக்கப்புறம், அது அப்படியே ப்ரவுன் ஷேட்ல மாறுற வரை ஹீட் பண்ணி பொரிச்சு எடுத்துருங்க. தென் இப்போ அதுக்கு மயோவும், டொமேட்டோ சாஸும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். லைக் உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தா கண்டிப்பா அத சாப்பிடுவாங்க. ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அப்படியே நெக்ஸ்ட் என்ன ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.